கடகம். கடகராசிக்காரர்களுக்கு ஒரு ராசிநாதன் பலவீனமாக இருக்கிறார். எடுத்தளப்புலேயே பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டிரம அமைப்புகள்லையும் வர்றார். இந்த வாரத்தில் முதல்ல அவர் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கூட வாரத்தின் நடுப்பகுதியில் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அமைப்புகளில் சந்திராஷ்டிரம அமைப்புகள் வந்துடுது. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சந்திராஷ்டிரம அமைப்பாக வரும். கூடவே சனியோடு சேருவார். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகுவோடு சேருவார். அப்போ ராசிநாதன் பலவீனமாகி 8, 9ஆம் இடங்கள் வலுத்தாலே சில நிலைகளில் குழப்பமான வாரமாக இருக்கும். பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆயில்யன் நட்சத்திரம் சரியில்லை, பூச நட்சத்திரம் சரியில்லை. கடகராசிக்கு மட்டும் இப்போது ஒரு கவனமாகத்தான் ப்ரெடிக்ஷன் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா அஷ்டமச்சனியுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க. இந்த இடத்துல சந்திராஷ்டிரமம் எதில் ஆரம்பிக்குது? புதன்கிழமையாக இருக்கக்கூடிய அதிகாலை புதன்கிழமை 1:45 மணிக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது. அப்போ புதன்கிழமை முழுவதும் சந்திராஷ்டிரமம், வியாழக்கிழமை முழுவதும் சந்திராஷ்டிரமம், வெள்ளிக்கிழமை காலையில் 4:32 தான் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் முடியுது. ஆக புதன்கிழமை அதிகாலையில் இருந்து வியாழன் முழுக்க வெள்ளி அதிகாலை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறனால மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்க. குடும்பத்தில் கூட ஏதாவது அப்படி இப்படி எதனா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. வேலையில் கூட நீங்கள் வேலையில் இல்லை, உன் மனசு மைண்டு எங்கேயோ இருக்குதுன்ற மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், வேலை வாங்கக்கூடியவர்கள் ராசிநாதனின் பலவீனத்தின் காரணமாக உங்களுடைய முகத்திலேயே சில பல விஷயங்கள் தெரியக்கூடிய தன்மைகளை அப்படியே கண்டுபிடிச்சு, எப்பா இந்த உலகத்துக்கு வாப்பா, சிந்தனைகள்லாம் அப்புறம் இருக்கட்டும் என்கின்ற மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். உள்ளதைத்தான் சொல்ல முடியும். குழப்பங்களில் குடும்ப குழப்பங்களும் இருக்கும், வேலை பற்றிய குழப்பங்களும் இருக்கும், எதிர்காலத்தை பற்றிய ஒரு கலக்கங்கள் இப்போது கடகராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்படி பண்ணுறோமே, அப்படி பண்ணுறோமே, இது சரியா அது சரியா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா, இங்கேயே போகலாமா, அண்ணனை நம்பலாமா, தம்பியை நம்பலாமா, பொண்டாட்டியை நம்பலாமா, புருஷனை நம்பலாமா, அல்லது மொத்த குடும்பமும் நம்மளை கைவிட்டு விடுமா, அவருக்கு இப்படி பண்ணமே, இவருக்கு இப்படி பண்ணமே, நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோமே, நம்ம இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற காலத்தில் நம்ம உதவி செஞ்சவங்க யாரும் சரியாக இல்லையே. இன்னும் ஒன்று, வயதிற்கு ஏற்ற வகையில் கடுமையான ஆண் பெண் பலவீன அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய சக்தி விரயம்னு சொல்லுவேன். தேவையில்லாத ஆண் பெண் குழப்பங்கள், அவர் காதல் நல்லதா, இவர் காதல் நல்லதா, முக்கோண காதல் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரை 2 பேர் காதலிக்கிறது, அல்லது ஒருவரே ஒரு நிலையில் வேற மாதிரியான காதல் அமைப்புகளில் உண்பன் தெரியாமல் மறைமுகமான காதல் அமைப்புகளில் ஒருவருக்கு துரோகம் பண்ணுறது, இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. மனக்கட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழல்கள்லாம் இருக்கும். ஆகவே தயவுசெய்து இளைய பருவத்தினர் எல்லாத்துலேயும் கொஞ்சம் மனோதைரியத்தோடு, ராசிநாதன் இந்த வாரம் பலவீனமாகின்ற காரணத்தினால் மனோதைரியமாக இருக்க வேண்டிய அமைப்பு. இந்த சந்திராஷ்டிரமம்னு சொன்ன இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக எதுலையும் எச்சரிக்கையாக இருங்க. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. வேறு எந்த விஷயத்திலும் இல்லை. சில கடன், நோய் தொல்லைகள் போன்ற அமைப்புகள், கொஞ்சம் அவமானம் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக வரும். அதை தவிர்த்து விட்டு இந்த வாரம் ஓரளவிற்கு நல்ல வாரமாகவே கண்டிப்பாக இருக்குங்க.